தாராபுரம் அருகே 10 கிலோ கஞ்சா பறிமுதல் செய்யப்பட்ட சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் காங்கேயம் சாலை நொச்சிபாளையம் பிரிவு அருகே சட்டவிரோதமாக கஞ்சா விற்பனை செய்யப்படுவதாக மதுவிலக்கு அமலாக்கப் பிரிவு போலீசாருக்கு ரகசிய தகவல் கிடைத்தது. தகவலின் அடிப்படையில் மதுவிலக்கு அமலாக்கப் பிரிவு காவல் ஆய்வாளர் இந்திரா தலைமையில் உதவி ஆய்வாளர் லோகநாதன் முன்னிலையில் போலீசார் அந்த பகுதியில் அதிரடி வாகன சோதனையில் ஈடுபட்டனர். அப்போது நொச்சிபாளையம் பேருந்து நிறுத்தம் அருகே சந்தேகத்திற்கிடமான வகையில் நின்று கொண்டிருந்த 2 வாலிபர்களை பிடித்து போலீசார் விசாரணை மேற்கொண்டனர். விசாரணையில் அந்த வாலிபர்கள் முன்னுக்கு பின் முரணாக பதிலளித்ததால் சந்தேகமடைந்த போலீசார் அவர்களை காவல் நிலையம் அழைத்துச் சென்று தீவிர சோதனை நடத்தினர். அப்போது அவர்கள் மறைத்து வைத்திருந்த 10 கிலோ கஞ்சா கண்டறியப்பட்டு உடனடியாக பறிமுதல் செய்யப்பட்டது. தொடர்ந்து நடத்தப்பட்ட விசாரணையில் அவர்கள் ஒடிசா மாநிலத்தை சேர்ந்த 23 வயதுடைய கிசான் குமார் டிகால் மற்றும் 24 வயதுடைய தீனாநாத் நாயக் என்பது தெரியவந்தது. நண்பர்களான இவர்கள் இருவரும் சட்டவிரோதமாக கஞ்சா விற்பனையில் ஈடுபட்டு வந்ததை அடுத்து போலீசார் அவர்களை கைது செய்தனர். கைதான இருவரையும் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்திய போலீசார் பின்னர் கோவை மத்திய சிறையில் அடைத்தனர். இந்த சம்பவம் தாராபுரம் பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.